Hi, hello, welcome back to Chefmurugan'srecipe. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டைல் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்னு சொல்றாங்க. நம்ம நண்பர்கள் வந்து நிறைய பேர் இதை வந்து கேட்க சொல்லி ஏதாவது ப்ரிப்பேர் இந்த ரெசிபி வந்து பண்ண சொல்லி நம்மக்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் நமக்காகவும் சேர்த்து இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஒரு ஹெல்த்தியான ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கு உங்களுக்கு இது எவ்வளோ தூரம் பிடிச்சிருந்துச்சிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக வந்து வல்லாரைக்கீரையை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதை எவ்வளோ நைஸாக கட் பண்ண முடியுமோ உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 வெங்காயத்தை நம்ம சூப்பராக இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்குவோம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு நம்ம பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாங்க. ஸோ பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமன் எடுத்து கட் பண்ணி பாதி லெமனை ஃபஸ்ட்டு இதில் புழிஞ்சிக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவைப்படுதுங்கிறத பார்த்துக்கிட்டு திரும்ப வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம லெமன் புழிஞ்சாச்சு. லெமன் புழிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து உப்பு போட்டுக்குவோங்க. ஸோ உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டதுக்கப்புறம் என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காவை வந்து நம்ம நல்லா திருகி அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா ஸ்டைலு ரொம்ப வந்து அவங்க ட்ரெடிஷ்னல் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஃபுட்டு இது. இந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடோட வந்துட்டு அதாவது சாம்பார் சாதம், ரச சாதம், வெரைட்டி ரைஸு இதுகளோட வந்து இந்த சம்பளை வந்து அவங்க ஒரு ட்ரெடிஷ்னலாகவே பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்களாம். நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வந்து நிறைய பேர் இதை நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் நமக்காகவும் தான் இந்த ரெசிபி இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். ஸோ இந்த மாதிரி உப்பு, தேங்காய், லெமன், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கண்டினியூஷனாக கை விடாமல் நல்லா அதாவது அந்த கீரை உடையிற அளவுக்கு நல்லா அமுக்கி பிடிச்சி பிணைஞ்சி விடுங்க. அப்போ தான் வந்து நம்ம போட்டுக்க லெமன் புளிப்பு, உப்பு எல்லாமே அதில் சேரும். இதே மாதிரி இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த வெங்காயம் அந்த பச்சை மிளகா அதோட காரம்லாம் அதில் இறங்கும்போது நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ஜூஸியாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ இந்த கீரையோட மனம் வந்துட்டு நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு கொத்தமல்லி நம்ம அடிஷ்னலாக சேர்த்தோம்னா அந்த பச்சை வாடை தெரியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் பட் இந்த ஸ்டைலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்பல் வந்து எல்லாமே வந்துட்டு பச்சையாக போட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷை வந்து நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா கீழே வல்லாரை சம்பல் சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நல்ல ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.